இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முடிவு பரியந்தம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதாவது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டதான அந்த ஆரம்பத்தில் தேவன் மேலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை எப்பொழுதும் நாங்கள் விட்டுவிடாமல் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய விசுவாசத்திற்கு எங்களுடைய நம்பிக்கை உடைந்து போகிற மாதிரி எங்களுக்கு அநேக சோதனைகள், வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும். அந்த வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்களில் தேவன் மேலே நாங்கள் வைத்த நம்பிக்கை, விசுவாசம் அந்த இடத்துல வெளிப்படும். நாங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து வரும்பொழுது தேவன் மேலே வைத்த அந்த நம்பிக்கையில் உறுதியாக நிற்கிறோமா அல்லது மறுதளித்து பின்வாங்குகிறோமா என்று சொல்லி இந்த இடத்துல தேவன் எங்களை பார்த்து கொண்டிருப்பார். நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறோம் என்று எங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்காக மாத்திரம்தான் எங்களிடத்துல உபத்திரவங்களோ வேதனைகளோ அனுமதிக்கப்படுகிறது. ஆகையால் நாங்கள் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படி தேவனிடத்தில் ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தோமோ, ஆரம்பத்தில் நம்பிக்கையை வைத்திருந்தோமோ, அதே அளவு நம்பிக்கையையும் அன்பையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பற்றி கொண்டிருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். Have a hopeful day.